Hey boys, நம்மளோட சேனல்ல இது ஒரு டிஃபரண்டான வீடியோவா இருக்க போகுது. நம்மளோட சேனல்ல எந்த ஒரு அன்பாக்ஸ் வீடியோமே நம்ம போட்டது கிடையாது. நிறைய ஷூஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஜார்டன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பட் அதோட அன்பாக்சிங் வந்து நான் போட்டது கிடையாது. இதுக்கப்புறம் வந்து அன்பாக்சிங் வீடியோமே நம்ம சேனல்ல வரப்போகுது. பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஒரு போல் வச்சிருந்தேன், அதில் கூட நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் வந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஷூஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து விட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஜாக்கெட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ரீசெண்டாக வாங்கின ஆக்சசரிஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தம்ப்நெயில் டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு கிவ்அவே இருக்க போகுது. அந்த கிவ்அவே டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக வந்து புரியும். சரி, இப்போது அன்பாக்சிங் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸே வந்து இந்த வீடியோவில் ஹீரோ ஆஃப் த கேமாக இருக்கிற ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கிராக்ஸ். சார், அண்ட் கிராக்ஸுங்கிறது நார்மலான ஒன்று தானே? எஸ், கிராக்ஸுங்கிறது ஒரு நார்மலான ஒன்று தான். பட் இந்த கிராக்ஸ் அப்படி கிடையாது. இது வந்து சாலே பேம்புரி அப்படிங்கிற டிசைனர்னால மேக் பண்ண ஒரு கிராக்ஸு. இதோட டிசைனர் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், ஆஸ்தட்டிக்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதை வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ ஆஃப் மார்க்கெட்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 17,000 18,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 7,495 ரூபா. இதோட பாக்ஸ் டாப்லேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த டிசைன் எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழில் இருக்கிற ரேகை இருக்குல்ல, கை ரேகை, ஸோ அதோட டிசைன் தான் வந்து இந்த கிராக்ஸ் இன்ஸ்பயராக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே யூனிக்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிசைனர் வந்து சலஹே பேம்புரின்னு ஒரு டிசைனர், அவர் ஃபேமஸான ஷூ டிசைனர். இதோட பேர் வந்து போலெக்ஸ் கிளாக்ஸ். இதை ஓப்பன் பண்ண உடனே டேரெக்டாக ஷூ தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷூ பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. கிராக்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒன்று அதோட கம்ஃபர்ட் தான். நம்ம வியர் பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். இதோட வெயிட்டுமே வந்து லைட்டாக வந்து இருக்குது அண்ட் கொஞ்சம் போல்டாக இருக்குது. அதனால் நம்ம போட்டோம்னா நம்ம அவுட்ஃபிட்டில் இது தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக வந்து தெரியும். அந்த தம் பிரிண்ட் கை ரேகையோட ஷேப்ஸ் வந்து நல்லாவே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு டிசைனர். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த கிளாக் பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? உங்களோட யூஷுவல் சைஸ், இப்போ என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 UK 8. அது வாங்கியிருந்தேன்னா இந்த ஷூவை நான் ஓரமாக தான் வச்சுக்கணும், இல்லைனா ரிட்டர்ன் தான் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். 8லாம் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 10 இருக்கிறவங்களுக்கு 8 வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 6 தான் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. இதில் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை சைஸ் லூஸாக வாங்கியிருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். பட் லைட்டாக வந்து ஷாகியாக கொஞ்சம் லூஸாக வந்து இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சைஸ் இல்லைனா 2 சைஸ் வந்து கம்மியாக வந்து எடுங்க. செகண்ட் அன்பாக்சிங், H&Mல ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஆஃபரில் ஒரு ஜாக்கெட்டும் ஷூவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷூ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஷூ எடுத்த உடனே இது ஒரு கேன்வாஸ் ட்ரைனர், காட்டன் கேன்வாஸ் ட்ரைனர்னு சொல்லலாம். இதோட ஓவரால் லுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நியூட்ரல் கலர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸில் வர மாதிரி பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு டீசெண்டான ஷூ. எல்லா இடத்துக்குமே நம்ம ஒயிட் ஸ்னீக்கரை வந்து போட்டு போக முடியாதுல்ல, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷூவை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் வெளியே நார்மலாக போகும்போதெல்லாம் போட்டு போனேன்னா நல்லாயிருக்கும். இதுவுமே எல்லா அவுட்ஃபிட் கூடயுமே பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இதில் இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, அவங்க வெப்சைட்டில் காமிச்ச கலர்ஸ்க்கும் இதுக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெப்சைட்டில் ரொம்பவே லைட் கலராக வந்து காமிச்சிருந்தாங்க, பட் நேரில் வந்து ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்கராக வந்து இருக்குது. அது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ஓகே தான், சாட்டிஸ்ஃபை தான் எனக்கு. பட் அது ஒரு சில பேருக்கு வந்து லைட் கலர்னு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் டார்க் ஷேட் வந்தால் பெருசாக செட் ஆகாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து வருது. ஸோ நான் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணது 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1000 ருபீஸ்க்கு இது உண்மையாக ரொம்ப ஒத்தான ஒரு ப்ராடக்ட். இதோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. அடுத்தது H&Mலேயே வந்து ஒரு ஜாக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஜாக்கெட் வந்து ஷர்ட் ஜாக்கெட், ஆரஞ்சு பேஸில் இருக்கிற ஜாக்கெட். இதுவுமே வந்து 2000 ருபீஸ் வந்து வருது. ஆஃபரில் வந்து நான் 999 ருபீஸ்க்கு வந்து எடுத்தேன். என்கிட்ட வந்து லைட்டர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி கிளாஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். டார்க் கலர்ஸில் இந்த மாதிரி ஷர்ட் ஜாக்கெட்லாம் வந்து கிடையாது. ஒரு யூனிக்கான கலரில் வந்து கிடையாது. அதனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஆரஞ்சு கலராக இருக்கட்டும், அந்த வைப்ரண்ட் ஃபீலாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இதை போட்டு போனோம்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்து நல்லா இருப்போம். முக்கியமாக வந்து பிளாக் டிஷர்ட் கூட இதை லேயரிங் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஆக்சசரிக்கு எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய அது மேலே ஒரு கிரேஸியாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். எப்பவுமே வந்து மற்றவங்க எல்லாருமே நார்மலாக வேர் பண்ணுறதோட நம்ம யூனிக்காக தெரியணும்னு எல்லாருக்குமே வந்து தாட் இருக்கும். ஆக்சசரிஸ் நம்ம பாய்ஸ் யாருமே பெருசாக வேர் பண்ணுறது கிடையாது. வேர் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் ஈஸியாக கிடைக்காததுனால. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து H&M போயிருந்தேன். மாலுக்கு போகும்போது சும்மா போய் பார்த்துட்டு வரலாமே, ஆஃபர்னு போட்டிருக்காங்களே, சேல் போட்டிருக்காங்களே, என்னங்கிறத பார்ப்போன்ட்டு உள்ளே போனேன். ஆக்சசரி செக்ஷன் போனால் எனக்கு பெரிய ஷாக். நல்ல ஆக்சரியாக வந்து வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து இருக்காது, வந்த உடனே வந்து முடிஞ்சிடும். நான் போன நேரம் அப்போ தான் வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க போல். எல்லா டைப் ஆக்சசரியுமே வந்து இருந்துச்சு. அதில்
ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணது இந்த ரவுண்ட் காயின் ஷேப் ஆக்சசரி. இது நான் 1 இயர்க்கு முன்னாடி வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கின ஒரு டே யூஸ்லேயே வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து அது போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்லேயும் அது கிடைக்கல. அது வந்து அகைன் வந்து விட்டுருந்தாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு பீஸ்ன்னு வந்து சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைனில் இருக்கிற இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஆக்சசரி. இதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்சரியுமே சிமிலர் தான், பட் கலர் வந்து இது மார்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே நம்ம டார்க்கராக இருக்கிற ஆக்சரியே போட முடியாது. அதனால வந்து இந்த லைட்டர் கலருமே சூஸ் பண்ணியிருக்கேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மார்பிள் டிசைன், சைனைட் டிசைன் வந்து சொல்லலாம். இதில் இருக்கிற அந்த மார்பிள் டிசைனை விட அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு செயின், இந்த செயின் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு, போல்டாக இருக்குது, அதோட வெயிட்டுமே ரொம்பவே அதிகம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெள்ளி செயின் போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஸ்ட்ரீட் வேர்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது கூட வந்து இன்னொரு ஆக்சசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ரிங்ஸ். இந்த ரிங்ஸுமே வந்து என்னோட சைஸில் ஒன்று தான் இருந்துச்சு. ஓவரால் லுக் வந்து நம்ம பிளாக் ட்ரை பண்ணும்போது இந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த ஆக்சசரிஸ் ஒவ்வொன்றோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 799 rupees வந்து வருது. ஒவ்வொன்றுமே பேர், நான் வீடியோ காமிச்சு எல்லாமே 2 வந்து கொடுத்துருவாங்க. 2 செயின் வந்து 799, அதே மாதிரி இந்த 3 ரிங் செட்டுமே சேர்த்து 799. அண்ட் அங்கே போயிட்டு இருந்த ஆஃபர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 15% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓவர் சைஸ் டிஷர்ட் பிளாக்ல ஒன்று எடுக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்து எடுத்திருந்தேன். அது போடும்போது எனக்கு ஓவர் சைஸ் ஃபீல் வந்து பெருசாக வந்து கிடையாது. ஸோ H&Mல ஓவர் சைஸ் இருந்துச்சு, அது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓவரால் வந்து எனக்கு 3500 ஆச்சு எல்லாமே சேர்த்து. அந்த 500 rupees பக்கம் எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பிரதர் இந்த ஆக்சசரிஸோட லிங்க்ஸ் வந்து கொடுங்க, நாங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஒரு சேட் நியூஸ் என்னென்னா ஆக்சசரிஸ் வந்து ஆன்லைனில் கிடையாது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணேன், இந்த ஆக்சசரிஸ் எதுவுமே வந்து ஆன்லைனில் வந்து கிடையாது. நான் கோயம்புத்தூர் ப்ரோசார் மாலில் இருக்கிற H&Mல போய் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து சென்னை ஆர் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்கன்னா அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்ட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கிவ் அவேன்னு சொன்னீங்களே, என்ன கிவ் அவே? ஆக்சசரி, என்னோட ஃபேவரட் ஆக்சசரி. என்னோட நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஆக்சசரியை. இது வந்து நான் 2 பீஸ் வாங்கி வச்சுருந்தேன். இவங்களோட ஆக்சசரி டிமாண்டாக இருக்கிறதுனால ஒன்று வாங்கிட்டு ஒன்று யூஸ் பண்ணாமல் இன்னொன்று அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். அதை வந்து உங்களுக்கு கிவ்அவேவாக வந்து கொடுக்க போகிறேன். பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ஆக்சசரி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கனால கிவ்அவே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிராண்ட் ஸ்வெட்ஷர்ட் ஒன்றுமே வந்து உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். இந்த கிவ்அவேக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். கமெண்ட்டில் வந்து road to 500K போட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் தெரியும்ல, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சரண் லைஃப் ஸ்டைல், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுலேருந்து ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி வந்து நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். அதோட ரிசல்ட்டுமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் கம்மிங் ஃப்ரைடே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இதுக்கப்புறமே அப்பப்போ வந்து கிவ்அவே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க போகுது. இது ஸ்டார்டிங், இன்னும் போக போக பெரிய பெரிய கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல முடியும், 500K வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏர் ஜோர்டானில் ஒரு பீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிவ்அவே நான் வந்து கொடுப்பேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணி நம்மளோட ஃபேஷன் கம்யூனிட்டியை க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன் ஸ்டப்ஸுக்கு நம்மளோட அக்கௌண்ட் சரண் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.